பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர் பேர் தான் ரோபர்ட்சன். இவர் தான் 1.5 மாதமாக ஹாஸ்பிட்டலில் இருந்தார். இவருக்காக நீங்கள் எல்லாரும் ஜெபம் செஞ்சீங்க. டாக்டர் சொல்லிட்டாங்க இவருக்கு பிக்ஸ்னால நரம்பெல்லாம் பாதிப்புக்குள்ளே வந்துருச்சு, அதனால் எழுந்து நடக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இயேசு நேசிக்கிறார் 24 மணி நேரம் ஜெப கோபுரத்தில் இருக்கிற அனைவரும் என்னோட பிள்ளைக்காக ரோபர்ட்சனுக்காக ஜெபிச்சிங்க. அதுக்காக நன்றி. கர்த்தர் பெரிய அற்புதங்கள் செய்தார், பெரிய அதிசயங்கள் செய்தார். இப்போ அவர் நார்மலாக இருக்கிறாரு, நார்மலாக எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. கர்த்தர் இதுவரை செய்த நன்மைகளுக்காக நன்றி. நீங்கள் எல்லோரும் ரோபர்ட்சனுக்காக ஜெபித்த இந்த உள்ளங்களுக்காக கோடி கோடி ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இது ஒரு பெரிய மறுக்கல்ங்க, உன்னோட வயசுக்கு இது பெரிய மறுக்கல். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் ஆண்டவர் உயிரோடு வைத்திருக்கிறாரு. 1 வருஷத்தில் எனக்கு வந்த ஒரு பெரிய ஆப்ரேஷன், பெரிய ஒரு கட்டியை ஒன்றும் இல்லாதபடிக்கு என் தேவன் பரிசுத்த சுகத்தோடு ஜீவனோடு இன்னைக்கும் வைத்திருக்கிறாரு. சாலாத்திய சபையில் அநேக அற்புதமான ஆளுகளை ஆண்டோடு இன்னைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோஸ்திரம். கர்த்தங்கள் நடந்துச்சு. அது நாங்கள் என் கண்ணால் பார்த்த ஒரு விஷயம்னா, ஒருத்தவங்க வீல் சேர்லேருந்து எழுந்திரிச்சு நடந்ததை அன்றைக்கி வந்த சபையில் இருந்து நாங்கள் எல்லாருமே அதை எங்களால் கண்ணால் பார்த்தோம். கர்த்தர் ஒரு நல்ல ஒரு யூனிவர்சிட்டியில் படிக்கும்படியாக கிருபை செய்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு நேசிக்கிற திருச்சபையில் கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்து கொண்டு வருகிறார். ஒவ்வொரு ஆராதனையிலும் ஆவியானவர் பயங்கரமாய் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவருடைய பலத்த அபிஷேகத்தினால் யாராலும் நிற்க முடியவில்லை. ஒவ்வொரு ஆராதனையிலும் ஆவியானவர் வித்தியாசமாய் நடத்தி கொண்டு வருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். காது கேட்க முடியாமல் பேச முடியாமல் இருந்த சிறுவனுக்கு காது கேட்கவும் வாயை திறந்து பேசும் கர்த்தர் கிருபை தந்தார். அதை நாங்கள் பார்த்தோம், அதை நாங்கள் கேட்டோம். கர்த்தருடைய நாமத்துக்கு இன்றைக்கு மகிமை. இயேசு நேசிக்கிற சாலாத்திய திருச்சபையில் கர்த்தர் எனக்கு அன்னை பாஷை வளர்த்து கொடுத்தாரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தின்படி என்னோட நல்ல ஒரு யூனிவர்சிட்டியில் படிக்க வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சாலாத்திங்க நடந்த அற்புதத்தில் 23 வருடமாக பிசாசு பிரியத்தில் இருந்தவங்களுக்கு கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாரு. அதை நாங்கள் கண்களால் பார்த்தோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இந்த நாட்களில் இயேசு நேசிக்கிற ஊழியர் ரெவரண்ட் மரீனா டேவிஸ் அவர்கள் கொண்டு ஆண்டவர் பேசின தீர்க்கதரிசன வார்த்தைகள் 100% நிறைவேற்றி நிரூபித்து காட்டியிருக்கிறார். அதற்கு நான் சாட்சியாக உங்கள் மத்தியில் நிற்கிறேன். அது மாத்திரமல்ல, திருச்சபையில் அநேக ஆத்துமாக்கள் தினமும் சாட்சிகளை சொல்லி வருகிறார்கள். அதை தொடர்ந்து நாங்கள் பார்த்து ஒவ்வொரு வாரம் கேட்டு வருகிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற ஆராதனை அநேகரை பிசாசின் பிடியில் இருந்து விடுவிக்கிறதை நாங்கள் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்க திருசபை ஸ்பிரிச்சுவல் பிளஸிங் மாத்திரம் இல்லாமல் மெட்டீரியல் பிளஸிங்கா கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு ஆண்டு காலத்துல கர்த்தர் 10 வாகனமும் 4 மாட்டு வரைக்கும் பிரதிஷ்டை செய்ய கிருபை அளித்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்மள தொடர்ந்து கைவிடாம ஆண்டவர் நன்மைகள் செய்து கொண்டிருக்கிறார். அதே போல கடந்த ஆண்டுல 4 பேருக்கு ஆண்டவர் வீட்டுக்கு காசு கட்டி கிராண்ட் எடுக்கிற அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு நேசிக்கிற சாலாத்திங்க திருச்சபையில் கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். 5 மாத கை குழந்தை RSV சிவியர் இன்ஃபெக்ஷனால பாதிக்கப்பட்டிருந்தாங்க. கர்த்தர் அந்த குழந்தைக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார், ஜீவனை பாதுகாத்து கொண்டார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலும் கூட அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு நேசிக்கிற சபையில் ஆண்டவர் வல்லமையை பயன்படுத்தி கொண்டிருக்கார். ஒவ்வொரு ஆண்டு தொகுதியிலும் ஆண்டு கொடுக்கிற தீர்க்கதரிசன வார்த்தைகள் துல்லியமாக நிறைவு கொண்டிருக்கிறத நாங்கள் கண்ணால் பார்க்குறோம். அது புலன் மூலியமாகவும் பாஸ்டர் சொல்கிற வார்த்தை மூலியமாக கேட்கும்போது எங்களுக்கு ஆச்சரியமாக மகிழ்ச்சியாக இருக்குது. கர்த்தர் இப்படியாக ஊழியக்காரங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கார். இவை யாவும் ஆண்டவர் நாமத்துக்கே மகிமை உண்டாகுது.